மச்சான் டயர்டா இருக்குடா ஒரு 2 minutes ரெஸ்ட்டா. ஓகே ஓகே அங்க வெச்சிரு. ஏய் மகேஷ், ஏய் மச்சான், ஏய் மகேஷ்டா. மகேஷ் மகேஷ் மச்சான் ஹாய். வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா. இல்லடா நான் வேலைக்கு போகணும்டா. நீ வரல நான் வருவேன்டா. டேய் நான் இன்னொரு நாள் வரேன்டா. நான் இப்ப கிளம்புறேன். இப்போ வரியா? டேய் 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 நான் வரேன். வாடா. வாடா. மச்சான் மகேஷ்டா. நம்ம மகேஷ் மச்சான். நம்ம மகேஷ்டா. நம்ம மகேஷ் மச்சான். மச்சான் சாரி மச்சான். நான் வாங்கிட்டேன்டா. மச்சான் மகேஷ் வாடா. எப்படிடா இருக்க? ஏய் என்னடா இப்படி ஆயிட்ட நீ? நல்லா இருக்கியா நான் பாக்குறப்போ? பாத்து ஒரு நாள் ஆச்சு. எப்படிடா இருக்க? உன் நம்பர் வர சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நம்பர் மதிக்க உட்கார் மச்சி, உட்காரு மச்சான். உட்காருடா. உட்காரு மச்சான். உட்காரு நீ. மச்சி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்கடா இருக்க? இங்கதான் வல்சர பக்கத்துல ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன். டேய் என்னடா வாடகை வீட்டுல இருக்குன்னு சொல்றான்? ஆமாண்டா, உனக்கு விஷயம் தெரியாது இல்ல? ரதிதேவின்ற ஒரு லேடி இவங்க அக்கா வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க உண்மையிலே இவங்க அக்கா கிடையாதாண்டா. ஒரு காலத்துல இவங்க வீட்டுல வேலை செஞ்சவங்களாம். இவங்க சொத்தெல்லாம் அபகரிச்சு இவங்களை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க அப்பாவை பண்ணது அவங்க தானாண்டா. சரிடா நான் கிளம்புறேன். மாப்பிள்ள அமெரிக்கால இருக்கான்ல, அங்க இருக்கோம்டா. அவனுக்கு விஷயம் தெரியாதுல்ல. நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் மச்சான். மத்ததெல்லாம் விடு. நீ உன் தம்பியும் எல்லா சொத்தையும் ஏன்டா ஆசிரமத்துக்கு எழுதி வச்சீங்க? ஏன்டா? ஓ இது வேறயா? அதான் மச்சான் வாக்கிங்ல வந்துட்டு இருக்காரா? மகேஷ், விதவிதமா காரு, வகை வகையா பாரு, கலர் கலரா ஃபிகர், எனி டைம் வாழ்க்கைய சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தியடா. இப்ப ஆளே மாறிட்டியடா. உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது மச்சான். எனக்கு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வீணா போன எல்லாரும் பேசுற டைலாக்டா. சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். என்னடா பேசிட்டு இருக்கும் போதே கிளம்புற? எங்கடா போற? நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா கன்ஸ்ட்ரக்ஷனா? அதுவும் சூப்பர்வைசர் வேலையா? என்ன மச்சான் இது? இதெல்லாம் தேவையாடா உனக்கு? உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நீ யார்கிட்டயா வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு சொல்ற? இந்த பாரு மச்சான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்க இருக்கோம் மச்சான், நம்ம டீம் இருக்கு மச்சான். இந்த பாரு மச்சான், இப்ப ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? சரகடிக்கிறான். அடி மச்சி. இல்ல வேணாண்டா. அடி மச்சி, சொன்னா கேளு மச்சி. அடி மச்சி. வேண்டாண்டா சாரி. நான் வாழ்ந்த பழைய வாழ்க்கைய சுத்தமா நான் வெறுத்துட்டேன். நீங்களும் இந்த லைஃபை வெறுத்துருங்கன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. இனிமே நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். என்னை விட்டுருங்க. ஏன்டா தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க? இத அடி, அதுக்கப்புறம் தத்துவத்தை சொல்ல நாங்க கேட்டுக்கிறோம். டேய் நான் இதெல்லாம் விட்டுட்டேன்டா. என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. நீ இப்பெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். குடிங்கடா அவனை. டேய் நான் சொல்றேன்லடா, சொல்றத கேளுடா. டேய் மச்சான், எல்லாம் சரியா போயிடும். குடி குடி. சொல்லிக்கிட்டே கேட்க மாட்டீங்களா? வேணான்றல சொறி விடுவேன். நீ பத்மா பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல பிக் பாக்கெட் அடிக்கிற அஜால் குஜால் பார்ட்டி. நீ காவேரி, கை குழந்தைங்களை கடத்தி விற்கிற கைகாரி. பானு, செயின் ஸ்நாச்சிங்ல PhD முடிச்சவ. நீ சாந்தி, லேடிஸ் வண்டிங்களெல்லாம் திருடி கேடி வேலை பார்க்குற கெட்டிக்காரி. உங்க 4 பேரை இப்போ எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, தெரியும் சார். நெசப்பாக்கம் ஏரியாவில் வச்சு யாரோ ஒரு பொண்ணு உங்களை அடிச்சிட்டாலாமே. அந்த காயம் கூட அதனால ஏற்பட்டதானாமே. அந்த பொண்ணு யாரு எவருன்னு எங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்க வர சொல்லிருக்கீங்க. உனக்கு எப்படி தெரியும்? யாரும் சொல்லல சார், நானா தான் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். யார்கிட்ட? நம்ம ஏட்டையா கிட்ட.
இதை இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டே நீ அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அவளதான் கண்ணால பார்த்த உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலையே, எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் சொல்ற மாதிரி செஞ்சா உங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணுது. எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு சொல்லும்போது நாங்க என்ன செய்ய மாட்டோம் நான் சொல்ல போறோம். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்க கேடி வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற நல்ல வேலையை மட்டும் செய்யணும். என்னது நல்ல வேலையா? அதுக்கும் எங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதுக்கு பேசாம எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கலாமே சார். சரி வா, உன்னை லாக்அப்ல வச்சு நானே லாக் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் நானே எழுதிடுறேன். சார் சார் சார், ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இது பேச்சுக்கு பேசுற விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால நான் பேசுறத முழுசா கேட்காம மூக்க நுழைக்காத. சொல்லுங்க சார். சம்பவம் நடந்தது நெசப்பாக்கத்துல. ஆனா அவ நெசப்பாக்கத்தை சேர்ந்தவ இல்லைன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அவளோட வீடு நெசப்பாக்கத்தை சுத்தி இருக்க சரௌண்டிங்ல தான் இருக்கணும். நெசப்பாக்கத்தை சுத்தி என்னென்ன ஏரியா இருக்கு? அந்த பக்கம் KK நகர், இந்த பக்கம் அசோக் பில்லர், ஆப்போசிட்ல ராமாபுரம், அந்த பக்கம் விருகம்பாக்கம். இந்த 4 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் அவ வீடு இருக்கணும். நீங்க 4 பேரும் இந்த 4 ஏரியாவுக்கு பிரிஞ்சு போய் ஒவ்வொரு வீடா போய் சர்ச் பண்ணணும். எப்படின்னா, நீ சோப்பு விற்கிற மாதிரி போ, நீ பேனா விற்கிற மாதிரி போ, சரி சார். நீ கைரேகை பார்க்குற மாதிரி போ, சரிங்க சார். நீ மக்கள் தொகை கணக்கெடுக்கிற மாதிரி போ. ஒவ்வொரு வீட்லயும் நைஸா பேசி யார் யார் வீட்டிலலாம் நந்தினின்ற பேர்ல பொண்ணுங்க இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 ஏரியாவும் சேர்த்து மிஞ்சி போனா 100 நந்தினிக்கு மேல இருக்க மாட்டாங்க. அத்தனை பேர் வீட்டு அட்ரஸையும் என்கிட்ட தெரியப்படுத்துங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவுதானே சார்? நீங்க நல்ல வேலைன்னு சொன்னதும் நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம் சார். உண்மையிலே நல்ல வேலை தான் சார். எப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை தானே இப்பவும் செய்ய சொல்றீங்க. என்னது? ஏமாத்துற வேலை சார். கவலையே படாதீங்க, நீங்க சொன்ன வேலையை நாங்க இப்பவே ஆரம்பிச்சிடறோம். ஏய் வாங்கடி. வரோம் சார். ம். ஏய் நந்தினி, நீ சீக்கிரமாவே என்கிட்ட சிக்க போறடி. சிக்குவ சிக்குவ. அடடே, வாங்க வாங்க ரங்கநாதன், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ரங்கநாதன், நான் உங்களுக்கு ஆபீஸ்ல தான் மேனேஜர். இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார் முதல்ல. உட்காருங்க ரங்கநாதன். சாரி மிஸ்டர் ரங்கநாதன், வைஃப் இப்பதான் கோயிலுக்கு போயிருக்கா. உங்களுக்கு காஃபியோ டீயோ நான் தான் போடணும். என்ன சாப்பிடுறீங்க ரங்கநாதன்? பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ஆபீஸ்ல கூட வச்சு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது ஒரு தர்ம சங்கடமான விஷயம் சார். அதான் உங்களை வீடு தேடி பார்க்கறதுக்காக இப்போ இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் மூத்த பொண்ணு மாலத்தியோட வீட்டுக்கார நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அவரோட கிட்னி பாதிக்கப்பட்டு கண்டினியூஸா டயாலிசிஸ் பண்ணி தான் அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கதா சொன்னீங்க. இப்போ அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா சார், இனிமே டயாலிசிஸ் பண்ணாலும் அவரை காப்பாற்ற முடியாத கண்டிஷனுக்கு போயிட்டாரு. இன்னும் 30 நாளைக்குள்ள அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் நாள் குறிச்சிட்டாரு. அவர் உடம்புக்கு பொருந்துற மாதிரி கிட்னி ஏற்பாடு பண்ணி அவரை காப்பாற்றணும்னா அதுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகுமா? ஐயோ, அவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க எங்க போவீங்க? என்கிட்ட இருந்தாலும் 1-2 கொடுத்து உதவி பண்ணலாம். ஆனா உங்களுக்கே தெரியும், இப்பதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சது. சேவிங்ஸ்ல இருந்த எல்லா பணமும் அதுக்கு செலவாயிருச்சு. ஐயோ இல்ல சார், நான் இப்போ உங்ககிட்ட பண உதவி கேட்டு வரல. நீங்க மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச யாரும் உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதுக்காக நான் சும்மா இருக்க முடியாதே சார். என் மூத்த பொண்ணோட வாழ்க்கையே என் மாப்பிள்ளைய காப்பாத்துறதுல தான் இருக்கு. அதனால வேற வழியே இல்லாம நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சார். என்ன முடிவு ரங்கநாதன்? நான் ஆபீஸ்ல இருந்து விஆர்எஸ் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுல வர்ற அமௌண்ட்டை வச்சு எப்படியாவது கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணிட்டா ஆபரேஷனுக்கு ஆண்டவன் ஏதாவது வழிகாட்ட மாட்டானான்னு தோணுது. மிஸ்டர் ரங்கநாதன், இந்த ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத நான் தப்புன்னு சொல்லல.
ஆனா நீங்க வேலையை ராஜினாமா பண்றதுனால நீங்க நினைக்கிற விஷயம் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க ரங்கநாதன். நீங்க உங்க மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கும் உங்க ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கும் வாங்கின லோனையே இன்னும் கட்டி முடிக்கல. அது மட்டும் இல்லாம நடுவுல வெவ்வேறு காரணத்துக்காக நிறைய லோன் வாங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்தாலும் அந்த அமௌண்ட் எல்லாம் பிடிச்சது போக உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 1 to 1.25 லட்சம் கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க கிட்னி ஏற்பாடு பண்றதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா ஆபரேஷனுக்கு ஆகிற செலவை விட கிட்னிக்கு ஆகிற செலவு தான் ரொம்ப அதிகம். இப்போ இன்னும் 2 வருஷத்துல உங்க சர்வீஸ் முடிய போகுது. அது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா மாசம் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஃபேமிலியை நீங்க ரன் பண்ணலாம். கடைசியா கிடைக்கிற ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை வச்சு ஃபிக்ஸட்ல போட்டீங்கன்னா அது உங்க ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். அதை விட்டுட்டு இப்பவே நீங்க வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் இதுக்கும் இல்லாம அதுக்கும் இல்லாம வேஸ்டா தான் போகும். வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ரங்கநாதன். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷ பழக்கத்துல உங்களோட வெல்விஷரா நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் எதை பத்தியும் யோசிக்காம உங்க மருமான காப்பாத்தணுங்கிற நினைப்ப மாத்திரம் மனசுல வச்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க. நிச்சயமா உதவி கிடைக்கும். எனக்கு இதுதான் பெட்டர்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரங்கநாதன்? எதையுமே இப்ப என்னால உறுதியா நினைக்க முடியல சார். சரி சார், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது விஆர்எஸ் மூலமா எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் யோசிக்கணும். அப்ப நான் வரேன் சார். மனசை தளர விடாதீங்க ரங்கநாதன். எப்படியும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. வரேன். போயிட்டு வாங்க. டிஃபன்லாம் எதுவும் ரெடி பண்ணாதீங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. டேய், இந்த மீட்டிங்க்கு கண்டிப்பா பெங்களூர் போய் தான் ஆகணுமா? என்னம்மா இப்படி கேக்குற? எனக்கு கால் வந்தப்ப நீயும் பக்கத்துல தானே இருந்த. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். என் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஆடிட்டரும் கலந்துக்கிறாங்க. கலந்தே ஆகணும்னு எனக்கு மெசேஜே வந்திருக்கு. அதுக்கு இல்லடா, நீ திரும்ப வரதுக்கு 3 நாள் ஆகும்னு சொல்ற. அது வரைக்கும் துளசியை நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. நீ இருந்தாலாவது அவ ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கு, ஷாப்பிங் மால்னு எங்கேயாவது கூட்டிட்டு போவ. நான் வயசானவன், நான் எங்கடா கூட்டிட்டு போவேன்? மா இருமா, நான் என்னவோ 3 வருஷ கான்ட்ராக்ட்ல ஃபாரின் போற மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். 3 நாள் தானமா, அதுவும் பக்கத்துல இருக்கிற பெங்களூர் போறேன். பஸ்ல போனா 6 மணி நேரம், ட்ரெயின்ல போனா 5 மணி நேரம், பிளைட்ல போனா 1 மணி நேரம் தான். அவ்வளவுதான் டிராவலிங் டைம். இதுக்கு போய் துளசியை சமாளிக்க முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க. என்னை விட்டுட்டு ஊருக்கு போறீங்களாப்பா? ஏன்பா? நானும் உன் கூட வரேன்ப்பா. இவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? துளசி கண்ணு, இங்க வாங்க 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 வாங்க, இப்படி உக்காருங்க. பெங்களூர்ல இருக்கிற ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான மீட்டிங்ல கலந்துக்கணும்னு அப்பாவை கால் பண்ணி வர சொன்னாங்க. அப்பா அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஜஸ்ட் 3 டேஸ்ல திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் பாட்டியை தொந்தரவு பண்ணாம பாட்டி சொல்றதை கேட்டு சமத்தா இருக்கணும், சரியா? நீங்க வர வரைக்கும் நான் என்ன பண்றது? பாட்டியும் என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. கவலைப்படாதா, அப்பா போயிட்டு திரும்பி வந்ததும் உனக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், சரியா?
நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் நந்தினி அம்மா வீட்ல போய் இருக்கட்டுமா? அப்பா ப்ளீஸ் பா. நான் அங்க போனா நந்தினி அம்மாவுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குல்ல, அவ கூட விளையாடிட்டு அங்க இருந்து நான் ஸ்கூலுக்கு போறேன்ப்பா. நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்ததும் நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க இப்ப போற வழியில என்ன நந்தினி அம்மா வீட்ல இறக்கி விட்டுருங்கப்பா. நான் போய் என் ஸ்கூல் பேக்கையும் யூனிஃபார்மையும் எடுத்துட்டு வரேன். துளசி குட்டி, இப்படி எல்லாம் பண்ணினா நந்தினி ஆண்டிக்கு உன்னை பிடிக்காம போயிடும். ஏன் பிடிக்காது? அதெல்லாம் பிடிக்கும். இல்லம்மா, ஒருத்தங்க நம்ம மேல பாசமா இருக்காங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ணாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்காம அவங்கள அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தோம்னு வை, அப்புறம் அவங்களுக்கு நம்மள பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம மேல வெறுப்பு தான் வரும். அதனால நீ நந்தினி ஆண்டிய தொந்தரவு பண்ணன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை நந்தினி ஆண்டிக்கு பிடிக்காமையே போயிடும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்களை கூட தான் நான் அடிக்கடி தொந்தரவு பண்றேன். ஆனா உங்களுக்கு என்ன எப்பயும் பிடிக்க தானே செய்யுது. பாத்தியா எப்படி கிராஸ் கேள்வி கேக்குறாரு? இவள நான் ஒரு ஆளா எப்படா சமாளிப்பேன்? இப்ப என்னமா பண்ண சொல்ற? இவ சொல்ற மாதிரி நந்தினி வீட்டுல விட்டு வர சொல்றியா? அவ ஏதோ புரியாம பேசுறானா, நீங்களும் கூட சேர்ந்து பேசுறீங்களா? இல்லடா, நான் அப்படி சொல்ல அம்மா வரல. ப்ளீஸ்மா, நீ அது புரிஞ்சுக்கோ. இந்த மீட்டிங் என்னால அவாய்ட் பண்ணவே முடியாது. எவ்வளவு முக்கியமான மீட்டிங் தெரியுமா? எப்படியாவது சமாளிங்கம்மா ப்ளீஸ். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு குழந்தைக்கு சொல்லி புரிய வச்சிடலாம். துளசி குட்டி, அப்பா சொல்ற மாதிரி கேட்டினா அப்பா வரும்போது உனக்கு நிறைய சாக்லேட்டு, ஸ்வீட்டு, ட்ரெஸ், பொம்மைன்னு எல்லாம் வாங்கிட்டு வருவேன். சரியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. என்ன நந்தினி அம்மா வீட்ல விட்டுட்டு போனா போதும். துளசி, அப்பா ஊர்ல இருந்து வந்ததும் உன்னை நந்தினி ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்ப வேண்டாம். ப்ளீஸ் பா, இப்பவே கூட்டிட்டு போங்க. நாங்க போய் நந்தினி அம்மாவை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அவங்க பேச்ச கேட்டு ஒழுங்கா நடந்துப்பேன். சொல்றத கேட்க மாட்டியா? போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பகல் ஃபுல்லா மீட்டிங்ல தான் இருப்பேன், அதனால மொபைலை நான் சைலண்ட்ல தான் வச்சிருப்பேன். நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம். டெய்லி ராத்திரி 10 மணிக்கு மேல நானே கூப்பிடுறேன். வரேன். சாரிடா, 3 டேஸ்ல வந்துருவேன். பத்திரமா பாத்துக்குமா?